என்ன என்று சொன்னால், பருத்தி செடியிலே பருத்தி முளைக்கிறது. அந்த பருத்தி பஞ்சாகிறது. அந்த பஞ்சு மில்லுக்கு போகிறது. அந்த மில்லிலே பஞ்சு நூல் இழையாகிறது. அந்த நூல் இழைகள் போய் ஒரு ஆடையாகின்றன. அந்த ஆடை புத்தம்புது ஆடை வந்தவுடனே தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் அதை அணிந்து அணிந்து மகிழ்ந்து அதை தோய்த்து அதை சலவை செய்து பெட்டியிலே அடுக்கி வைத்து அழகு பார்க்கிறோம். ஆனால் ஒரு 3 ஆண்டுகள் முடிந்த பிறகு அந்த துணியினுடைய கதை என்ன என்று சொன்னால், அது பழைய துணியாகி போய் கந்தல் துணியாகி போன பிறகு என்ன அதற்கு நடக்கிறது என்பதை கவிஞர் நினைத்து பார்க்கிறார். அவர் பாடினார், கரிசல் காட்டு கழனியில் சில கால்கள் உழுத உழவு, சில கைகள் கனிந்த கனிவு, குடிசை எரிக்கும் விளக்கின் ஒளியை போல இலைகள் 2 வரவு, அதில் இயற்கை கலந்த அழகு. பருத்தி என்றொரு செடி முளைத்தது பருவ பெண்ணை போலே, அந்த கரிசல் கழனி மேலே, அது சிரித்த அழகில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போலே அந்த வண்ண செடியின் மேலே. பருத்தி எடுத்து கொட்டை பிரித்ததும் பஞ்சு குவியலாச்சு, மில்லை பார்க்க பயணம் போச்சு, அதை திருத்தி எடுத்து பார்க்கும் போது சின்ன இழைகளாச்சு, நூல் என்னும் பெயர் உண்டாச்சு. இப்படியெல்லாம் அந்த துணி கடைசியில் என்னாச்சு, எந்த இரும்பு பெட்டிக்குள்ளே பாதுகாப்பாக வைக்கப்பட்டதோ அதே துணி கந்தல் துணியான பிறகு அந்த இரும்பு பெட்டியை துடைப்பதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் மனிதன். வாழும் நாளில் வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி, நிலை தாழ்ந்த போது மனிதர் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டி. இவ்வளவு பெரிய பாட்டினுடைய சுருக்கம் எது தெரியுமா? இவ்வளவு பெரிய பாட்டினுடைய சுருக்கம் தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா. அதிலே அதே வரிகள் தான். இப்படி கவிஞர் சின்ன சின்ன செய்திகளிலே 4 வரிகளிலே 8 வரிகளிலே சினிமாவிலே சொன்ன கருத்தை எல்லாம் விரித்து சொல்லுகிற போது மிகப்பெரிய பாடலாகும்.